அவங்க வந்து 12th படிக்கும்போது அவங்க மேட்ச் பார்க்க வந்திருக்காங்க. அதான் இப்போ நான் 14-15 வயசுல விளையாட வச்சு எங்கள் ஊரில் வெயிட் மேட்ச்லாம் விளையாடல எல்லாரும் வந்து ஊர்ல எல்லாரும் வருவாங்க. எல்லாரும் வருவாங்க. ஆனா அவங்கள பாத்தீங்களா? அவரும் ஜான்சி ராணியை. ஜான்சி ராணி வராமல் எப்படி மேட்ச் விளையாட வருவோம். அந்த 17 வயசு வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு மாதிரி இருந்தோம். ஆனால் வந்து சின்ன சின்ன இதில் எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் ஒரு சின்ன கான்டெஸ்ட்டில் நான் +2 ஃபெயில் ஆகிட்டோம்ல, அந்த டைமில் போய் அதுக்கப்புறம் தான் நான் வந்து முழுசும் கபடி மேலே ஒரு பைத்தியமாக ஆகிட்டேன். 12th ஃபெயில் ஆகி ஆனால் அப்பா திட்டல. ஒரு திட்டவே மாட்டாங்க எங்கள் அப்பா. எங்கள் அம்மாவும் சரி எங்கள் அப்பா திட்டினா கூட எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எதுக்கு அவனை போய் திட்டிகிட்டு இருக்கேன். நைட்டு எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் கறி எடுத்து வச்சாக்கி எங்கள் அம்மா எனக்கும் சேர்த்து ஒரு பாக்ஸ் எடுத்து வச்சிருப்பாங்க. ஸ்பெஷலாக கவனிக்கிறது இல்லை. 3 பொட்டை பிள்ளைங்க இருப்பாங்க. அப்போ 2 தங்கச்சி ஒரு அக்கா. அவங்க யாருக்குனாலும் சரி எங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பங்கு இருக்கும். ஆமாம் ஆமாம். எங்கள் அக்காவும் எனக்கு வந்து அவள் சாப்பாடில் பாதி எனக்கு தந்துடுவா கறியில். அண்ணன் வந்து கபடி விளையாட்டே வந்து முழு மூச்சாக இருக்கும்போது ஃபேமிலிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுலாம் நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணுவீங்க? அந்த பேலன்ஸ்னால் நானே பார்த்துக்கிடுவேன். அப்புறம் வந்து மென்டலி ஆகட்டும் ஃபிசிக்கலி ஆகட்டும் வந்து அவங்கள நானே வெல் ப்ரிப்பேர்ட், நானே எல்லாம் தயார் பண்ணிக்கிடுவேன். அவங்க அம்மா காலத்துக்கு அப்புறமா அவங்கள வந்து பார்த்துக்கிறது ஃபுல்லாக நான் தான் கேர் எடுத்துப்பேன். ஒரு டிஸ்டர்ப் பண்ணுறது எதுவுமே அந்த ஐடியாஸ் எதுவுமே பண்ண மாட்டேன். பசங்களை நானே ட்ராவல் பண்ணி 2 பேரையும் ஜாயின்ட் ஃபேமிலி எல்லாத்தையுமே நானே மேனேஜ் பண்ணிக்கிடுவேன். அதனால் அவங்களுக்கு வந்து அந்த மென்டலி அந்த டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே கிடையாது. அதனால் அவங்க ஃப்ரீயாகவே அவங்க மைண்ட் ஃபுல்லாக கேம். இப்போ வரைக்குமே ஃபேமிலியில் வந்து எந்த ஒரு சின்ன பிரச்சனையும் எனக்கு கொண்டு வரவே மாட்டான். பண விஷயமா இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, எல்லாமே பார்த்துக்கலாம். பணம் மட்டும் சொல்லுவாள், இவ்வளோ வரணும் எனக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி. அதனால் இன்னை வரைக்கும் சரி. என் தம்பி 2 தம்பி, ஒரு தம்பி இப்போ சமீபத்தில் தான் என்னை விட்டு போயிட்டான். இன்னொரு தம்பி இருக்கான். எல்லாமே கூட்டு குடும்பமாக தான் இருந்தோம்.